அதிமுகவில் இணையும் 5000 பேர் அதிர்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது தமிழகத்திலே எதிர்கட்சி, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருந்தாலும் ஏன் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவை தேடி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவிலே அனைவருக்கும் சம உரிமைகள் என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவில் ஜாதி பாகுபாடு இன்றி அவரவர் திறமைக்கேற்ப பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் எதிர்கட்சி இருக்கக்கூடிய நபர்களும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் போய் இணைவாங்க. ஆனால் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களே அதிமுக இணையக்கூடிய நிகழ்வுகளும் அவ்வப்போது நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவிலே இணைய இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. அதிலேயுமே ஓபிஎஸ் தரப்பும் அதேபோல் டிடிவி தினகரன் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் இங்க இருக்கிறதே ஒரு சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவர்களும் மறுபடியும் தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போறாங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் மூலமாக ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா தனி கட்சி ஆரம்பித்து விடலாமா அல்லது மறுபடியும் பாஜகவுடனே கூட்டணி சேரலாமா? பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி விடமாட்டாரே. ஏன்னா இப்ப பாஜக கூட்டணி அப்படின்னு வந்தாலே ஒரே மேடையில் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதன் காரணமாக ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டது பாஜக. அதனால் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பி நாம் எந்த பிரயோஜனமும் இல்ல, இனிமேல் நம்முடைய தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைத்த நபர்கள் பூராமே தற்போது அதிமுக இணையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றேன். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.